ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா சாம்சங்கோட எஃப்ஆர்பி பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், சாம்சங்கோட எஃப்ஆர்பி அன்லாக்கிங்கை பற்றி இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஓகே, ஸோ நார்மலாக சாம்சங்கோட எஃப்ஆர்பி கரண்ட்டில் எப்படி எடுத்துகிட்டு இருக்காங்க அப்படின்னா, நார்மலாக டெஸ்ட் மோடு ஆன் பண்ணி ஃபோனை கனெக்ட் பண்ணிடுவாங்க சாஃப்ட்வேரில். அப்புறம் என்ன ஆகும்னா, அது ஏடிபி எனேபிள் ஆகும். எனேபிள் ஆகி எஃப்ஆர்பி ரிமூவ் ஆகும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ இந்த மெத்தடில் தான் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. பழைய மாடலில் கொஞ்சம் இந்த மெத்தட் டெஸ்ட் மோடு மெத்தட் வரதுக்கு முன்னாடி சாம்சங் எஃப்ஆர்பி எடுக்கிறது மேக்ஸிமம் எல்லாருமே ஆன்லைன் ஏஜென்ட் மூலமாக தான் பண்ணிகிட்டு இருந்தாங்க. ஏன்னா அது கொஞ்சம் கஷ்டமாக இருந்தது. இப்போ இந்த செக்யூரிட்டி பிரேக் பண்ணி டெஸ்ட் மோடு மூலமாக பண்ணுற மாதிரி எல்லா சாஃப்ட்வேர் டூல்ஸும் கொண்டு வந்ததுக்கப்புறம் அந்த மாடல் இப்போது ரொம்ப ஈஸியாகிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன் சாம்சங் எஃப்ஆர்பி. ஸோ அதுலேயுமே ஒரு சில மாடல் சப்போர்ட் பண்ண மாட்டேங்குது. அதாவது ஓல்டு மாடல் சப்போர்ட் ஆக மாட்டேங்குது. ஏன் சப்போர்ட் ஆக மாட்டேங்குதுன்னா, அதில் டெஸ்ட் மோடு எனேபிள் பண்ணுற ஆப்ஷன் அதில் இல்லை. ஓகே, இப்போ இருக்க ரொம்ப லேட்டஸ்ட் செக்யூரிட்டிலையும் என்ன ஆகுது, லேட்டஸ்ட் செக்யூரிட்டியில் டெஸ்ட் மோடு எனேபிள் ஆக மாட்டேங்குது. அப்படியே டெஸ்ட் மோடு எனேபிள் ஆனாலும் ஏடிபி எனேபிள் ஆக மாட்டேங்குது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், டூலால் ஏடிபி எனேபிள் பண்ண முடியல. ஸோ இந்த மாதிரி மாடலுக்கு அவங்க என்ன பண்ணுறோன்னா, ஆன்லைன் ஏஜென்ட் மூலமாக தான் எஃப்ஆர்பி பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ நீங்கள் ஆன்லைன் மூலமாக பண்ணிகிட்ருக்கீங்க, இல்லை ஆன்லைன் ஏஜென்ட் மூலமாக பண்ணாமல் செட்டு ரிட்டன் தான் கொடுக்குறீங்க அப்படின்னா, நீங்கள் என்ன பண்ணலாம்னா என்னை கான்டாக்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு ரிமோட் சர்வீஸில் எஃப்ஆர்பி எடுத்து கொடுத்துட்ருக்குறேன். யாருக்காவது எஃப்ஆர்பி இப்போ எடுக்கணும் அப்படின்னா, நீங்கள் சாஃப்ட்வேர் பண்ணிகிட்டு இருந்தாலும் ஓகே, பண்ணாமல் இருந்தாலும் ஓகே, ஜஸ்ட்டு உங்கள்கிட்ட ஒரு சிஸ்டம் மட்டும் இருக்கணும். நெட் சர்வீஸ் இருக்கணும். 2 இருந்தால் போதும். நீங்கள் நார்மலாக ஃபோனை கனெக்ட் பண்ணாலே போதும். எஃப்ஆர்பி நான் இங்கேருந்தே ரிமோட் சர்வீஸ் மூலமாக எடுத்துடலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஸோ யாருக்காவது எஃப்ஆர்பி பண்ணணும் அப்படின்னா நீங்கள் என்னை வாட்ஸ்அப்பில் கான்டாக்ட் பண்ணுங்கள். என்னோடய நம்பர் இப்போ நான் தரேன். இதுதான் என்னோடய நம்பர். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதில் நீங்கள் வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணுங்கள். நான் உங்களுக்கு எப்படி பண்ணணும் அப்படிங்கிறத கைட் பண்ணுறேன். ஆல்ரெடி நீங்கள் எஃப்ஆர்பி பண்ணிகிட்டு இருந்தாலும் சரி, பண்ணாமல் இருந்தாலும் சரி, யாருனாலும் இந்த மெத்தடில் பண்ணலாம். ஏன்னா இது ரிமோட் சர்வீஸ் மூலமாக இங்கேருந்து நான் பண்ணுறதுனால நீங்கள் ஃபோனை கனெக்ட் பண்ணால் மட்டுமே போதும், எஃப்ஆர்பி ரிமூவ் பண்ணிடலாம். ஸோ யாருக்காவது பண்ணணும் அப்படின்னா என்னை இந்த நம்பரில் கான்டாக்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, ஒரு சில பேருக்கு இல்லை நானே செல்ஃபாக பண்ணணும் அப்படிங்கிறவங்க கூட என்னை கான்டாக்ட் பண்ணுங்கள். அதுக்குள்ள டூலு அப்புறம் கிரெடிட் எவ்வளோ ஆகும் என்னங்கிற விவரத்தை நான் உங்களுக்கு சொல்கிறேன். உங்களுக்கு டூல் கிரெடிட் வேணும்னாலும் கான்டாக்ட் பண்ணுங்கள். இல்லை எனக்கு நீங்கள் எஃப்ஆர்பி ரிமோட் சர்வீஸில் பண்ணி கொடுக்கணுன்னாலும் கான்டாக்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு ரெண்டுமே பண்ணி கொடுக்குறேன். இந்த நம்பருக்கு என்னைய கான்டாக்ட் பண்ணுங்கள் வாட்ஸ்அப்பில். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய்.